அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். எனது நண்பர் ஒருத்தருக்கு 40 வயசு ஆகிறது. அவர் இந்த ஜாதகத்தை கொடுத்து ஒரு சில விஷயங்களையும் சொல்கிறாரு, ஒரு கேள்வியும் கேட்குறாரு. அது என்னவென்று பார்ப்போம். ஐயா ஜோசியரே, எனக்கு 25 வயது ஆனதில் இருந்து பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதுவரைக்கும் அமையவில்லை. வயது 30 ஆகிவிட்டது. ஜோசியரை கேட்டேன், ஏன் இன்னும் எனக்கு பொண்ணு அமையவில்லைன்னு. அவர் சொன்னார், உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, அதனால் லேட்டாக தான் அமையும் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்குது, அதனால் நீங்கள் 2ஆம் தாரமான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு நானும் 2ஆம் தாரமான பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் அமையலை. வயசு தான் ஏறிக்கிட்டே போகுது, பொண்ணு கிடைக்கல. என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா, கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். நண்பர்களே, உங்களுக்கு திருமண வயது வந்த உடனே நீங்கள் பெண் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு இப்படிப்பட்ட பெண்தான் மனைவியாக அமைவாள் அப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டா மிகவும் மனசு உடைஞ்ச நிலையில் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு திருமண வயசு வந்து விட்டது, குரு பலன் இருக்குது, அதனால் பொண்ணு பாருங்கள், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எந்த ஜோசியருமே சொல்லுவார். அதில் இருக்கும் உண்மை உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஜோசியர் சொல்லுவார், அதுவே உங்களுக்கு பாதகமாக இருந்தால் அவர் சொல்ல மாட்டார். இப்போ இந்த ஜாதகத்திலையும் அப்படித்தான். இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தனக்கு வரப்போகிற மனைவி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பல வகையில் இவர் கற்பனை செஞ்சுருப்பார். இவர்கிட்ட போய் உண்மையை சொல்லிவிட முடியாது. இந்த ஜாதகத்தின் மனைவியின் ரகசியத்தை சொல்கிறேன், நீங்களே கேட்டு பாருங்க. இந்த விஷயத்தை ஜாதகரிடம் சொல்ல முடியுமா முடியாதா என்று உங்களுக்கே புரியும். இந்த ஜாதகத்தில் முதல் விஷயமே சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறது. இந்த ஒரு காரணமே திருமணத்துக்கு தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, இவருக்கு ராகு கேது உள்ளது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராகு கேது பொண்ணாவே தேடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுலேயே இவர் காலதாமதம் ஏற்படுத்திக்கிட்டார். அப்படி தேடவே தேவையில்லை. இவருடைய ராசி மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் ஒரு 75% முன்பே தெரிந்த பெண்ணாகத்தான் மனைவியாக வருவாள். அவங்க பள்ளிக்கூடத்தில் கூட படித்தவங்களாக இருக்கலாம், அல்லது உள்ளூராக இருக்கலாம், அல்லது தொழில் செய்த இடத்துல தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அல்லது சொந்தமாக கூட இருக்கலாம். ஆனால் இவங்க தான் தன்னுடைய மனைவி என்று அறியாமல் இருப்பாங்க. இந்த ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த சனி பார்வையால் திருமணம் லேட்டாகிறதுக்கு இன்னொரு காரணம். சரி, இப்போ இவருக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவாள் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. இந்த 2 கிரகமும் பரிவர்த்தனையில் இருக்கிறது. இந்த ஜாதகரின் லக்கணம் மிதுன லக்கணம். 5ஆம் இடம் துளாராசி, 6ஆம் இடம் விருச்சகம். இந்த 2 இடத்தின் அதிபதிகள் இணைந்து கும்பராசியில் இருக்கிறது. அப்படியே 11ஆம் இடத்தை கவனியுங்கள். அது இவருடைய மனைவியின் புத்திரஸ்தானமான இடமாகும். அந்த இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து கும்பராசியில் இருக்கிறார்கள். கும்பராசியின் அதிபதி சனி பகவானும் 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்குது. சுக்கிரனோட 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் இணைந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் நான் சொல்லக்கூடிய கணிப்பு என்னவென்றால், ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெண்ணுக்கு கணவராகவும் அந்த குழந்தைக்கு தான் தகப்பனாகவும் ஏற்றுக்கொள்ள நிலையில் திருமணம் இவருக்கு அமையும். இந்த ஜாதக ரகசியத்தை இவர் 25 வயதில்
பெண் தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது இதை அவரிடம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். அப்படி சொல்லிவிட்டார். அந்த காலகட்டத்தில் இவருக்கு மனசு என்ன வேதனைப்படும் என்று நினைச்சுப் பாருங்க. அதனால் ஜாதகத்தில் இருக்கும் ரகசியங்களை ஜாதகரிடம் அவ்வளவு விரைவாக எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டார்கள். சரி, இப்படிப்பட்ட பெண்தான் எப்போ அமையும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்க, அதுக்கும் பார்க்கலாம். தற்போது ராகு கும்பராசியில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த ராகு விருச்சக ராசியில் இருக்கும் குருவோடு வந்து இணைகின்ற போது இந்த அமைப்பு வரும். மேலும் குரு பகவான் தற்போது மிதுன ராசியில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த குரு பகவான் கோச்சார பலன் பிரகாரம் சனி பகவானோடு துலா ராசியில் வந்து இணைகின்ற பொழுது இந்த திருமணம் இவருக்கு நடக்கும். அந்த காலம் வரை பொறுத்திருக்கணும். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்.